இனிமையான குளிர்ச்சியான காலை வேளையில் தேவசமத்தில் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தருக்குள் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்பான பிதாவே, உம்முடைய திருச்சமூகத்தில் திருப்பாதத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த வேளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படியாக எங்கள் ஒவ்வொருவருடைய கண்களையும் நீங்கள் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பேசுவது நான் அல்லப்பா, நீர் பேசுவீராக. நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் சுவாமி. ஆரம்பம் இறுதி வரைக்கும் பரிசுத்தாவியானவரே, நீர் பேசுவீராக, நீர் இடைப்படுவீராக. இங்கே இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நல்ல நிலங்களாக மாற்றுங்கப்பா. வெறுமனே வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக மாத்திரமல்ல, இந்த வார்த்தை மூலம் ஒவ்வொருவரையும் மறுரூபமாக மாற்றுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தை ஜெபிக்கிறேன். என் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளில் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி புதிய ஏற்பாட்டு புத்தகம் அப்போஸ்தலருக்கு எழுதிய நடவடிக்கைகள் புத்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 3வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின்பு, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து அநேக திருஷ்டாங்கங்களினாலே நான் உயிரோடு இருக்கின்றேன், நான் உயிர்த்தெழுந்து இருக்கின்றேன் என்று மற்றவர்களுக்கு காண்பித்து அதன் பிறகே அவர் பரலோகத்துக்கு சென்றார். அங்கே நாங்கள் இப்பொழுது வாசித்த பகுதியில் நன்றாக கவனியுங்கள். அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். திருஷ்டாங்கம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அவர் செய்து காண்பித்தார். இங்கே பாருங்கள், நான் உயிர்த்தெழுந்திருக்கின்றேன், இப்பொழுது உயிரோடு இருக்கின்றேன் என்று ஒவ்வொருவராக சொல்லி சொல்லி இவர் தான் உயிர்த்தெழுந்ததை காண்பித்தார். அதன் பிறகுதான் அவர் பரலோகம் சென்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன். அவர் தேவனாக இருந்த உலகத்திற்கு வந்த ஒரே ஒரு நோக்கம், யாரும் கெட்டுப்போவது அவருடைய சித்தம் அல்ல, எல்லோரையும் ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் சிலுவையிலே அவர் வந்த நோக்கம், அவர் தேவனாக இருந்த உலகத்திற்கு வந்து 30 வருஷமளவும் அவர் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்திருந்து அதன் பிறகு அவர் 3.5 வருஷம் ஊழியம் செய்து 33.5 வயதில் அவர் சிலுவைக்கு சென்றார். அங்கே சிலுவையிலே அவர் பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தம் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் சகல பாவங்களையும் மன்னிக்கும் வல்லமையுடையது. அதன் பிறகு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நன்றாக சிந்தித்து பாருங்கள், அவர் வந்த நோக்கம் சிலுவையிலே நிறைவேறிவிட்டது. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததோடு அவருடைய பணி முடிவடைந்து விட்டது. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் எல்லோரையும் ரட்சிக்கும்படியாக இரட்சகராக வந்தார். அவருடைய பெயரே இயேசு கிறிஸ்து. இயேசு என்றாலே பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்பதற்குரிய பேர்தான், எபிரேய சொல்லின் அர்த்தம்தான் இயேசு. மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை இந்த உலகத்திற்கு முதல் சொன்னது யார் தெரியுமா? தேவதூதர்கள்.
இங்கே வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். அங்கே ஸ்திரீகள் ஓடி வருகிறார்கள். அந்த செய்தியை சொல்லுவதற்காக, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை சொல்லுவதற்காக தேவதூதன் அந்த இடத்திலே காத்திருக்கின்றான். காத்திருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை இந்த உலகத்திற்கு முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை சொன்னவர் தேவதூதன். ஹல்லேலூயா! தேவதூதன் சொன்ன செய்திதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்திதான் நற்செய்தி, அதுதான் சுவிசேஷம். அப்ப இந்த உலகத்திற்கு முதல் சுவிசேஷம் அறிவித்தது தேவதூதன். தேவதூதன் சாதாரணமாக ஒரு செய்தியை அறிவிப்பவர்கள் அல்ல, பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுபவர்கள் தான் தேவதூதர்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகின்றார் என்ற செய்தியை தேவதூதர்கள் அறிவித்தார்கள். வேதத்தில் பார்க்கின்றோம், பல்வேறு வகையான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். செய்தியை கொண்டு செல்வதற்கென்று சில வகையான தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பாதுகாப்பதற்கென்று சில வகையான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். பிதாவினுடைய அந்த திட்டம், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிருக்கிறார்கள். எல்லோரையும் ரட்சிக்கும்படியாக உலக மீட்பராக வந்த இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த நற்செய்தியை, அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, பரலோகத்திலே பிதாவினுடைய திட்டத்தை அறிவிப்பதற்காகத்தான் அந்த தேவதூதர்கள் அந்த இடத்திலே காத்திருந்து, இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் இல்லை, கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்கின்ற செய்தியை சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அறிவிக்கின்ற இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் சாதாரண ஒரு செய்தி அல்ல. இன்றைக்கு அநேகர் சுவிசேஷம் அறிவிப்பதை மறந்தே போய்விட்டார்கள். நான் ஜனவரி மாதம் ரத்தினபுரை, அதாவது ரக்குவானை பகுதிக்கு பைபிள் காலேஜுக்கு சென்றிருந்தேன். அங்கே என்னுடைய நண்பர் ஒரு போதகர், அவர் அங்கே தான் நான் தங்கினேன். அப்போ நான் மாலை வகுப்பு முடிந்ததும் சுவிசேஷம் அறிவிப்போம் என்று சொன்னதும் அவர் என்னிடம் கேட்டார், நீங்கள் வந்ததிலிருந்து சுவிசேஷம் என்று தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறேன்டா என்னட்ட கேட்டார். அதன் பிறகு சொன்னார், இந்த சுவிசேஷம் என்ற கதை மட்டும் நீங்கள் நீ கதைக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த போதகருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதென்றால் என்னவென்று தெரியாது. எனக்கு மிகவும் துக்கமாக இருந்தது, மிகவும் வேதனையாக இருந்தது. ஏன்? இந்த சுவிசேஷம் கிட்டத்தட்ட அவர், நான் நினைக்கின்றேன், எனக்கு முதல் ரட்சிக்கப்பட்டவர், நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருடம், இந்த திருச்சபைக்கு 14 வருடம், 2012 ரட்சிக்கப்பட்டேன். நான் நினைக்கிறேன் அவர் 20-25 வருடம் ரட்சிக்கப்பட்டிருப்பார் நினைக்கின்றேன். ஒரு திருச்சபையின் தலைமை போதகராக இருக்கிறார். சொன்னதும் அன்று முழுக்க எனக்கு அழுகையாக இருந்தது. ஏனென்று சொன்னால், சுவிசேஷம் என்றால் என்னவென்று தெரியாத ஒருவர் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி நான் வேதனைப்பட்டேன். அப்பொழுது நான் நினைத்தேன், அப்படியானால் விசுவாசிகளுடைய நிலை என்ன? சுவிசேஷம் என்பது, நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தி. இது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. சுவிசேஷம் என்பதற்குரிய தமிழ் அர்த்தம் ராஜாவினுடைய செய்தி. ஹல்லேலூயா! ராஜாதி ராஜாவினுடைய செய்தி, பிதாவினுடைய செய்தி. அதனால் தான் தேவதூதன், ஒரே ஒரு காரியத்துக்காக மற்றும் 2 தேவதூதர்கள் வந்திருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த ஒரே ஒரு சொல்லை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று அந்த ஒரே ஒரு சொல்லை சொல்லுவதற்காகவே பரலோகத்திலிருந்து வந்து காத்திருந்து அவர்கள் வந்ததும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு தேவதூதர்கள் சென்று விட்டார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் அந்த செய்தி எவ்வளவு பெருமதியானது, எவ்வளவு வல்லமையானது, எவ்வளவு வலிமையானது! இந்த செய்தியை சொல்வதற்காகத்தான் தேவதூதர்கள் வந்தார்கள். எனவே முதல் நன்றாக கவனியுங்கள், நன்றாக உங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்துங்கள். நீங்களும் நானும் இன்று வாயை திறந்து சொல்லாது இருக்கின்ற அந்த செய்தி என்ன செய்தி தெரியுமா? இந்த உலகத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த ஒரு வசனம் தான், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த செய்தியை சொல்லுவதற்காகத்தான்
தேவதூதர்கள் வந்தார்கள். எனவே இந்த உலகத்தில் முதல் சுவிசேஷம் அறிவித்தவர்கள் தேவதூதர்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். 28:9 வாசிப்போம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அந்த 7வது வசனத்தை வாசிங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். இந்த 7வது வசனத்தை நன்றாக கவனியுங்கள். சீக்கிரமாய் போய், மிக மிக விரைவாக சீக்கிரமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி சுவிசேஷம்தான். அதனால்தான் தேவதூதர்கள் வந்தவுடனே சொல்கிறார்கள், சீக்கிரமாய் போய் சொல்லுங்கள், அவர் உயிரோடு இருக்கின்றார். இவ்வளவுதான் சுவிசேஷம், பெரிதாக ஒன்றும் தேவையில்லை. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு வேதாகம கல்லூரிக்கு போக தேவையில்லை, கற்றுக்கொள்ள தேவையில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார் என்று சொல்லுகிற செய்தியை 2-3 வயது குழந்தை கூட சொல்லக்கூடிய செய்தி. அவ்வளவு இலகுவான நற்செய்தி, ஆனால் அவ்வளவு பெருமதியான நற்செய்தி. ஆனால் தான் தேவதூதர்கள் சொல்கிறார்கள், சீக்கிரமாய் போய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை சொல்லுங்கள். அவர்களுக்கு தேவதூதர் கட்டளையிடுகிறார், இப்பொழுது உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் போய் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி இந்த 7வது வசனம் முடிகிறது. நான் இப்பொழுது சொன்ன சுவிசேஷத்தை நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி முதல் சுவிசேஷத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று கட்டளை கொடுத்து தேவதூதன் அனுப்புவதை காண்கின்றோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வாசித்த 8வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். 9வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லுகின்ற பொழுது, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வந்து நின்று தான் உயிரோடு இருப்பதை காண்பித்தார், வாழ்கின்றார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் பார்த்த பொழுது, அந்த செய்தியை கேட்ட பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த வாழ்க்கை என்று சொன்னதற்குள் அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்துள்ளேன் என்கின்ற அந்த செய்தியை இயேசு கிறிஸ்துவே அறிவிக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்து, அவர் தேவனாக இருந்தும் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து கல்வார் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நேரே உலகத்திற்கு உடனடியாக பரலோகத்துக்கு செல்லாது 40 நாட்கள் அளவும் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் 40 நாட்களும் சுவிசேஷம் அறிவித்தார். ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனவே நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய செய்தி, அந்த நற்செய்தி முதலாக தேவதூதன் அறிவித்த செய்தி. அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவே அந்த சுவிசேஷ ஊழியத்தை 40 நாட்கள் இந்த உலகத்தில் நிறைவேற்றி, நான் உயிர்த்தெழுந்துள்ளேன், உயிர்த்தெழுந்திருக்கின்றேன் என்கின்ற அந்த சுவிசேஷத்தை, அந்த செய்தியை அநேகருக்கு அவர் சொல்லி காண்பிக்கின்றார். நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய செய்தி, எங்களுடைய கட்டளையாக இருக்கின்ற செய்தி, எங்களுடைய கடமையாக இருக்கின்ற இந்த நற்செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு செல்லாது 40 நாட்கள் அநேகருக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும், கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் கால்நடையாக இயேசு கிறிஸ்து நடந்து சென்று அறிவித்த செய்திதான் அந்த நற்செய்தி. அவ்வளவு பெருமதியான செய்தி. நீங்கள் நானும் அறிவிக்க வேண்டிய செய்தி சுவிசேஷம். அது யார் செய்தது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயாலே சொல்லிய செய்தி. அந்த அளவு விலையேறப்பெற்ற செய்தி. ஊழியம் என்பது, சுவிசேஷம் அறிவிப்பம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம். அவர் செய்த அந்த பணியைத்தான் எங்கள் கரங்களில் அவர் கொடுத்து சென்றிருக்கின்றார். தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம் என்ன நடைபெற்றது என்று. என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 தொடக்கம் 16 வரையான வசனங்களுக்கு நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள்
யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த 40 நாட்களவும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு பட்டங்கள் தோறும் ஆண்டவர் நடந்து சென்று சுவிசேஷம் அறிவிக்கிறார். அங்கே இருந்து அவர் எருசலேமில் இருந்து எம்மாவு என்கின்ற இடத்திற்கு நடந்து செல்கின்றார். கிட்டத்தட்ட 8 மைல்கள் என்றால் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் நடந்து செல்கின்றார். அப்பொழுது அவரோடு போகின்ற அந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாது, இயேசு கிறிஸ்து தான் கதைத்து கொண்டு போகிறார். ஆனால் அந்த எம்மாவுக்கு செல்லுகின்ற சீசர்கள் இயேசு கிறிஸ்துவென்று அறியவில்லை. மீண்டும் அந்த 16வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவோடு அநேக சீசர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை சுற்றி 12 சீசர்கள் இருந்தார்கள். அதில் யூதாஸ் காரியோத்து மரித்து விட்டார். 11 சீசர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் கூடவே இருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்த முதலாவது வட்டத்தில் இருந்த சீசர்கள் 11 பேர். அதற்கு அடுத்ததாக 70 பேர் இருந்தார்கள். அந்த 70 பேரில் 5 மரியாள் இருந்தார்கள். அவர்கள்தான் அங்கே போய் கல்லறையில் தேவதூதனுடைய செய்தியை கேட்டு அறிவிப்பதற்கு ஓடுகிறார்கள். அதில் 2 இந்த 70 பேரில் தான் இருந்தார்கள் எம்மாவுக்கு செல்கின்ற சீசர்கள். கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து, இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக சாப்பிட்டு, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை கண்டு, இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருடம் இருந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியவில்லை. நன்றாக கவனியுங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள், 16வது வசனத்தை. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து கூடவே கதைத்து போகின்றார். ஆனால் கண்கள் என்று சொல்வது அவர்களுடைய இருதயம் மறைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். கூடவே நடந்து செல்கிறார். ஒரு நாள் பிரயாண தூரம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்களோடு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் நடையில் 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து செல்லுகிறது என்றால் எவ்வளவு நேரம் எடுக்கும்? வனாந்தரமான பகுதி, வெயில் காலம், சில காலையிலிருந்து மாலை வரைக்கும் நடப்பார்கள். அப்படி நடந்து போகிற எருசலேமிலிருந்து எம்மாவூர் 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் அவ்வளவு தூரத்திற்கு நடந்து போகிறார். நடந்து போய் சாப்பிட்டு இருந்து கதைத்து போவார்கள். எங்கும் மாதிரி பயண பாதைகள் இல்லாத காலம், வனாந்தர பயணம். அப்படி நடந்து போகின்ற பொழுது 3.5 வருஷம் தன்னோடு கூட இருந்த இயேசு கிறிஸ்துவை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அவர்களுடைய இருதயத்தில் இவர் இயேசு கிறிஸ்து என்று அறியாதபடி அவர்களுடைய மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம் என்ன நடைபெறுகிறது என்று. அதே லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30 தொடக்கம் 31 வரையான வசனத்திற்கு நாங்கள் கவனத்தை செலுத்துவோம். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். நாங்கள் இங்கே பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது. கண்கள் திறக்கப்படுகிறது. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் கூடவே இருந்தவர்கள், 3.5 வருடம் கூடவே வாழ்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு எத்தனையோ மணித்தியாலங்கள் செலவழித்து நன்றாக பழகியவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்று தெரியாதிருந்தார்கள். ஆனால் அவர் அப்பத்தை பட்டு கொடுக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து என்று அறிகிறார்கள். அதைத்தான் அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாங்கள் முதல் வாசித்தோம். திருஷ்டாங்கமாக காண்பித்தார். அவர் உயிரோடு இருப்பதை ஒவ்வொருவருக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லி காண்பித்தார். எப்படி காண்பித்தார் என்று சொன்னார், சிலருக்கு அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களை காட்டி, இங்கே பாருங்கள் ஆணி அடித்த கை, ஆணி பாய்ந்த கரங்கள், நான் உயிரோடு இருக்கின்றேன். அப்புறம் தோமா கேட்கிறார், நான் அவருடைய இதில் நான் விரலை போட்டு பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்று கூட சொல்லுகிறார்.
அப்படி திருஷ்டாங்கம் என்பது ஒவ்வொருவருக்கும், நீங்கள் பாருங்கள், நான் இப்பொழுது உயிரோடு இருக்கின்றேன் என்று சொல்லி ஒவ்வொருவராக அவர் காண்பிக்கிறார். இங்கு நடைபெறுகிற சம்பவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் கூடவே இருக்கின்ற பொழுது கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, மனசு குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அறியவில்லை. ஆனால் அப்பத்தை பிட்டு கொடுத்து, நான் தான் இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இப்போ நான் உயிரோடு இருக்கின்றேன், நான் தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றேன் என்று சொன்னதும் கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த சுவிசேஷம், அந்த நற்செய்தி அவ்வளவு வல்லமையானது. அந்த செய்தி கேட்டதும் கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த பகுதியை விளங்கிக் கொள்வது மிகவும் கஷ்டமான ஒரு பகுதி. அதை இலகுவாக விளங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திற்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திற்கு திருப்பிக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த பகுதியை நாங்கள் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய இவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் நற்செய்தி, சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின் ஒளி செல்லாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனசை குருடாக்கினான், இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கின்றான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் சாத்தானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. சாத்தானுக்கு வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை என்று சொன்னால், இந்த சுவிசேஷம் போகாதபடிக்கு, சுவிசேஷம் என்கின்ற செய்தி போகாதபடிக்கு மனதை குருடாக்கினார். ஒருவருடைய இருதயத்தை அல்லது மனசை குருடாக்கி வைக்கக்கூடிய அந்த வல்லமை சாத்தானுக்கு இருக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்வது சாத்தான். நன்றாக கவனியுங்கள். பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை குருடாக்கி இருக்கின்றான். ஆகவே இந்த மனது குருடாக்கப்பட்டிருப்பதால் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை அறிய முடியாதிருக்கிறது. எனவே இந்த சுவிசேஷத்தின் ஒளி ஒருவருக்குள் சென்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார் என்கின்ற செய்தி ஒருவருக்குள் சென்றால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும், குருடாக்கப்பட்ட மனசு திறக்கப்படும். அதனால்தான் இந்த உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த சுவிசேஷம் என்கின்ற செய்தி ஒருவருக்குள் சென்றார், அவர்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள், குருடாக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படும். அதனால்தான் அது செல்லாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் என்ன செய்திருக்கான்னு சொன்னார், கண்களை குருடாக்கி வைத்திருக்கின்றான். எனவே அந்த செய்தி ஒருவருக்கு சென்று விட்டால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும். இதை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னுமாக திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்தார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தி உன் இருதயத்துக்கு சென்று அதை நீ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார் என்று நீ சொல்லுவேயானால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு என்பது பாவத்தில் இருந்து விடுதலை, குருடாக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படும். இதுதான் எம்மாவூருக்கு செல்லுகின்ற சீசர்களுக்கு நடந்த சம்பவம். பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார் என்ற அந்த செய்தி கேட்டதும் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. எனவே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாது இன்றைக்கு இந்த
இருக்கிறார்கள். இந்த தேசத்தில், இலங்கை தேசத்தில் 2.5 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, 2% தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு சுவிசேஷம் வந்து 200-300 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனால் சொல்லாததால் ரட்சிக்கப்படாதிருக்கிறார்கள். இலங்கைக்கு சுவிசேஷம் வந்து கிட்டத்தட்ட 200-300 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனால் பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு சுவிசேஷம் போய் கிட்டத்தட்ட அதற்கு எத்தனையோ 100 வருடங்களுக்கு பிறகுதான் பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு போனது. கிட்டத்தட்ட 100-150 வருடங்களுக்குள்ள தான் பிலிப்பைன்ஸ் தேசம். ஆனால் பிலிப்பைன்ஸ் தேசத்தில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 65-70% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் இருக்கின்ற பிரதமர் தொடக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த நாட்டை ஆட்சி செய்கிற அனைவரும் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா! ஏனென்று சொன்னால் அங்கு எல்லோரும் சுவிசேஷம் அறிவிப்பார்கள். ரட்சிக்கப்பட்டு தனக்கு அந்த செய்தி கிடைத்ததும் தேவதூதன் சொல்லுகிறான், சீக்கிரமாக போய் சொல்லுங்கள். அதே போன்று தான் ரட்சிக்கப்பட்டதும் உடனே போய் நான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார், அந்த செய்தியை கேட்டதும் என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றி விட்டார், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார் என்ற செய்தியை ஓடி ஓடி சொல்லுவார்கள். ஆஃபீஸில், அங்கே இருக்கின்ற அலுவலகங்களில் இன்டர்வல் லஞ்ச் 12 மணி தொடக்கம் 1 மணிக்கும் கொடுக்குற லஞ்ச் இன்டர்வலில் யாருமே சாப்பிட மாட்டார்களாம். சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது போய் யாரையாவது கூப்பிட்டு கொண்டு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு தான் சாப்பிடுவார்கள். அதனால் தான் இலங்கைக்கு சுவிசேஷம் வந்து கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு பிறகு, 150-200 வருஷங்களுக்கு பிறகு பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு சுவிசேஷம் சென்றது. அந்த சிறிய தேசம், இலங்கையை விட படிப்பறிவில் குறைந்த தேசம், இலங்கையை விட வளங்களில் குறைந்த தேசம், அங்கு கிட்டத்தட்ட 65-70% பாராளுமன்ற பிரதமர் தொடக்கம் அநேக அமைச்சர்கள், கிட்டத்தட்ட அந்த அரசாங்கமே ஒரு கிறிஸ்தவ அரசாங்கமாக பிலிப்பைன்ஸ் இருப்பதற்கு காரணம், இப்படி சுவிசேஷத்துக்கு செய்தி கிடைத்தவர்கள். இயேசுக்கு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிற சொல்வார்களா? அப்படிப்பட்ட அந்த வல்லமையான செய்திதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார் என்ற செய்தி. குருடாக்கப்பட்ட கண்களை, குருடாக்கப்பட்ட மனதை திறப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! அதுதான் நற்செய்தி, அதுதான் சுவிசேஷம், வேறு எதுவுமே இல்லை. அந்த ஒரு செய்தி தான் குருடாக்கப்பட்ட கண்களை திறக்க வல்லதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முதல் நான் ரட்சிக்கப்பட்டேன். உங்களுக்கு சொன்னேன், நான் ஒரு இந்து பின்னணி குடும்பத்தில் வந்த நான். உங்களுக்கு அனைவருக்கு தெரியும், ஒரு வைராக்கியமான இந்து பின்னணியில் இருந்த நான். என்னுடைய திருமணமும் ஒரு இந்து முறைப்படி தான் நடைபெற்றது. அப்போ நானும் மனைவியும் திருமணத்தில் இருக்கின்ற பொழுது ஐயர் எங்களுக்கு முன்னால் இருந்து, உங்களுக்கு தெரியும், இந்து திருமணத்தில் நெருப்பு பற்ற வைப்பார்கள். அதற்கு பக்கத்திலே நானும் மனைவியும் மணவரையில் இருக்கின்றோம். அப்பொழுது முதல் ஐயர் மந்திரங்களை சொல்லி ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு குடிப்பதற்கு ஒரு தண்ணீரை கொடுத்தார். அது என்னென்று சொன்னால் கோமலம் கோசலம். கோ என்றால் மாடு, மாட்டினுடைய மலத்தையும் மாட்டினுடைய யூரினையும் கலந்து எங்களுக்கு குடிக்க கொடுத்தார்கள். நானும் மனைவியும் நன்றாக பக்தியோடு அதை குடித்தோம். ஏனென்று சொன்னால் எங்கள் இருவருடைய கண்களும் குருடாக்கப்பட்டிருந்தது. யோசித்து பாருங்கள், இப்பொழுது யாராவது மாட்டினுடைய மலத்தையும் மாட்டினுடைய யூரினையும் மிக்ஸ் பண்ணி தந்தால் குடிப்பீர்களா? கேட்கின்ற பொழுதே சிலருடைய முகம் சுளிக்கப்படுகிறது, அருவருப்பாக இருக்கிறது. பக்தியோடு குடித்தோம். ஏனென்று சொன்னால் எங்கள் இருவருடைய கண்களும் குருடாக்கப்பட்டிருக்கின்றது. யோசித்து பாருங்கள். என்னுடைய மனைவி ஒரு ஆசிரியராக இருந்தால், நானும் நன்றாக படித்திருந்தேன், நான் விஞ்ஞானத்துறையில் கற்றிருந்தேன். ஆகவே பட்டம், படிப்பு இது எல்லாம் எங்களுடைய கண்களை திறக்காது. இப்படி திருமண வாழ்க்கை ஆரம்பித்ததில் எனக்கு நேரமில்லாததால் மிக சுருக்கமாக சொல்லுகின்றேன். அப்படி போகின்ற பொழுது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது ஒரு பூசாரி சொன்னார், ஒரு கோயில் இருக்கிறது, அங்கே நீங்கள் ஒரு பாம்பு கோயில், அதற்கு சென்று கரும்பாம்பு செம்பாம்பு அடித்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி. கரும்பாம்பு என்று சொன்னால் செம்பினால் ஒரு பாம்பு, வெள்ளியினால் ஒரு பாம்பை நாங்கள் அடித்து எடுத்துக்கொண்டு
கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எனக்கு 3 4 பால் எடுத்து கொண்டு ஒரு நாகபாம்பு அந்த கோயில் மரத்தில் இருக்கும். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாம்பு கிட்டத்தட்ட இவ்வளவு தூரத்தில் அப்படியே மரத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாம்பை நானும் என்னுடைய மனைவியும் கும்பிட்டோம். பாம்பை பார்த்து கடவுளாக நினைத்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த பூசாரி பெண் தெய்வம், அதை பெண் கடவுள் என்று சொல்லி, எனவே அந்த பாம்பிடம் கேட்டோம், எங்களுக்கு குழந்தை தாருங்கள், சாமி பிள்ளை தாருங்கள் என்று யாரிடம் கேட்டோம்? பாம்பிடம் கேட்டோம். பாம்பு நல்ல பசியோடு வந்ததால் அந்த பாலை குடித்தது. ஒருவேளை பால் கொண்டு போகாமல் இருந்திருந்தால் எங்கள் 2 பேரையும் கொத்தி இருக்கும். நாங்கள் தப்பிவிட்டோம். அந்த பூசாரி நல்லவர் என்று நினைக்கின்றேன். பாம்பை தொட்டு கும்பிடுங்கள் என்று சொல்லியிருந்தால் நானும் மனைவியும் நன்றாக கண்ணை மூடி சாமி பாம்பு சாமி பிள்ளை தாருங்கள் என்று பாம்பை தடவி இருப்போம். நாகபாம்பு கொத்தினால் ஒரு நிமிஷத்துக்கு. யோசித்து பாருங்கள். படித்து பல்கலைக்கழகம் சென்று பட்டப்படிப்பு படுத்த எந்த பிரயோசனமும் இல்லை. பாம்பிடம் பக்தியோடு கண்ணை மூடி கும்பிட்ட பொழுது பாம்பு பசியில் பாலை குடித்துக் கொண்டிருந்தது. நான் தானே யோசித்து பார்ப்பேன். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது எனக்கு நடுக்கமாக இருக்கும். பாம்பிடம் போய் குழந்தை கேட்டோம். ஏனென்று சொன்னால், என்னை விட அறிவு குறைந்த ஒரு பாம்பை பார்த்து குழந்தை கேட்கிற அளவுக்கு என்னுடைய கண்களும் மனைவியுடைய கண்களும் குருடாக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த செய்தி கேட்டதும் தான் கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அது மாத்திரமல்ல, 16 வயதிலே வேசியை கட்டிக்கொண்டு வறுமையிலோட தீயில் இறங்கி, நான் மன்னிக்கவும் 15 வயது, நான் ஓயல் படிக்கின்ற பொழுது 15 வயதிலே தீயிலே இறங்கி கிட்டத்தட்ட அந்த அவ்வளவு தூரம், அண்ணன் பிரான்ஸ் பிரதர் இருக்கிற அளவு தூரத்து தீயில் 2-3 தரம் இறங்கி தீயிலே நடந்தேன், நெருப்பில் நடந்தேன். அந்த அளவுக்கு யோசித்து பாருங்கள், நெருப்பிலே நடக்கிற அளவுக்கு என்னுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அநேக மனிதர்களை நான் வணங்கி இருக்கின்றேன். இந்தியாவில் சத்திய சாய்வா என்று சொல்லி இந்துக்கள் வணங்குகின்ற ஒரு மனிதர், அவர் மரித்து மரணமடைந்து விட்டார். சில காலம் அதை வணங்கினேன். அதன் பிறகு பிரம்மகுமாரிகள் என்று சொல்லி தியான வாழ்க்கையில் ஈடுபட்டு அதை வணங்கினேன். அது மாத்திரமல்ல, மாத்தளை தேசத்தில் இருக்கின்ற ஒரு மனிதர், அவர் குளிப்பதே இல்லை, அவர் ஒரு முனிவராக இருந்தார். அந்த மனித வணக்கத்திலும் நான் நினைக்கின்றேன் 7-8 வருடங்கள் அந்த தியான வணக்கத்தில், மனித வணக்கத்தில் இருந்தேன். கிரகங்களை நம்பினேன். சாஸ்திரம் பார்ப்பதில், நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, நம்பர் சாஸ்திரம் பார்ப்பது, வானசாஸ்திரம் பார்ப்பது, இதில் எல்லாம் மிகவும் கூடுதலாக என்னுடைய நேரங்களை செலவழித்திருந்தேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் உயிரில்லாத கர்த்தரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகரை விட்டு சிருஷ்டிப்புகளுக்கு பின்னாலே அலைந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கிட்டத்தட்ட 10ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது, இந்து பின்னணியில் வந்தவர்களுக்கு தெரியும், கூடுதலாக மட்டக்களப்பு, யாழ்ப்பாண பகுதிகளில் வீடுகளிலே சில தெய்வங்கள் வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு வருடமும் அந்த குலதெய்வத்துக்கு பூசை செய்வார்கள். அது இரவு 12-1 மணிக்குத்தான் அந்த பூசை செய்கிறது. அங்கே அந்த அந்த பூசையில் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், கஞ்சாவை அரைத்து ரொட்டி செய்து அந்த ரொட்டியை சாமிக்கு படைத்து அதை சாமிக்கும் வெறிக்கு கொடுத்து நாங்களும் சாப்பிடுவது. கிட்டத்தட்ட 10ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது, மன்னிக்கவும், நான் நினைக்கிறேன் ஒரு 14 வயது இருக்கும். 14 வயதிலே சாமிக்கும் கொடுத்து நானும் கஞ்சா ரொட்டி சாப்பிட்டு ஒருவர் தான் நான்.
யோசித்து பாருங்கள். சாமிக்கே வெறியேறுவதற்கு கஞ்சா கொடுத்தோரால் இப்பொழுது யோசிக்கின்ற பொழுது நான் யோசிப்பேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, நான் இருந்த கிராமத்தில் ஒவ்வொரு வருடமும் பலி கொடுப்பார்கள். ஆடு, கோழி இவற்றை வெட்டி அந்த இரத்தத்தை தெய்வங்களுக்கு பலியாக இரத்தத்தை அந்த தெய்வங்களின் மேல் ஊற்றி அந்த பூசை செய்வார்கள். அப்படிப்பட்ட இரத்த பலிகளை கொடுத்து ஆராதிக்கின்ற அந்த முறையில் நான் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல் 18-20 வருடங்களுக்கு மேல் அப்படிப்பட்ட இரத்த பலிகளை செலுத்துகின்ற முறைகளில் அந்த வழிபாடுகள் இருந்திருக்கின்றேன். யோசித்து பாருங்கள், மிருகத்தை வெட்டி ஒரு தெய்வத்துக்கு மேல் இரத்தங்களை ஊற்றுகின்ற இப்பொழுது நினைச்சு பார்க்கின்ற பொழுது நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேனா, இப்படியெல்லாம் இருந்தேனா? எங்கேயாவது ஒரு ஆலமரத்தை கண்டால் ஆலமரத்தை கும்பிட்டு விடுவேன். அப்படிப்பட்ட யோசித்து பாருங்கள், மரம் அது பேச முடியாது. அப்படிப்பட்ட வழிபாடுகள் இருந்தேன். என்ன காரணம் என்று சொன்னால் என்னுடைய கண்கள், என்னுடைய மனசு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொன்னது போல கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார் என்ற செய்தி என் காதுகளூடாக என் இருதயத்திற்கு கேட்ட பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டுள்ளது. என்னுடைய மனைவி தீட்சை கேட்டவர். உங்களுக்கு தெரியும், அந்த நூல் போடுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு பக்தியாக இருந்தவர். என்னுடைய மகள் அப்படி. எங்கள் மூவருக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார் என்ற அந்த செய்தி ஒன்றுதான் மூவரையும் ரட்சிப்புக்குள் வழி நடத்தியது. மூவரும் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம், எங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் ஒரே ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார். அந்த செய்தி ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருக்கின்றார் என்ற செய்தியை இருதயத்தில் விசுவாசித்து அவர் உயிரோடு இருக்கின்றார் என்று வாயால் ஒரு தரம் சொன்னால் ரட்சிப்பு ஏற்படும், விடுதலை ஏற்படும் என்று சொல்லி அந்த செய்தி தான் என்னை மாற்றியது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி வாழ்ந்த காலத்தில் கண்கள் குருடாக்கப்பட்ட அந்த கண்களை திறந்த வல்லமையான செய்தி, இந்த செய்தியைத்தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை 40 நாட்கள் காண்பித்தார். மீண்டும் நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். மார்க்கு 16ஆம் அதிகாரத்துக்கு எங்களை 16 திருப்பிக் கொள்வோம். சீசர்கள் அந்த உயிர்த்தெழுந்த செய்தியை சொன்ன காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? இந்த வசனத்தை வாசித்து நாங்கள் மீதியான காரியங்கள் கடந்து செல்வோம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், நீங்கள் போய் சகலருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகமெங்கும், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிரசங்கிங்கள் என்று சொல்ற வசனம் இப்படி இருந்து பிரசங்கிக்கிறது இல்லை, சொல்லுங்கள். காஸ்பல், ஆங்கிலத்தில் காஸ்பல், கோ அண்ட் ஸ்பெல், சொல்லுங்க, போய் சொல்லுங்க, அவ்வளவுதான். என்னத்தை சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை சொல்லுங்கள். இது நடைபெற்ற நேரம் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு செல்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு, இந்த உலகத்தை விட்டு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பு கடைசியாக இந்த உலகத்தில் சொன்ன வார்த்தை தான், நீங்கள் போய் உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் பிரசங்கியுங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே நான் உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்ல ஆரம்பித்தவர் 40 நாட்கள். கொரிந்தியர் புத்தகத்தில் வாசித்து பாருங்க, கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவித்தார். ஹல்லேலூயா! 40 நாட்கள். இப்படிப்பட்ட வாகனங்கள் இல்லாத காலத்தில் நடந்து 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 போய் 400 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர் தரிசனமானார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அநேகருக்கு காண்பித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றிலிருந்து இந்த 40 நாட்கள் முடிந்து பரலோகத்துக்கு செல்லும் வரைக்கும் சுவிசேஷத்தை ஒவ்வொருவராக சொல்லி 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 சொன்னார். நான் உயிர்த்தெழுந்திருக்கின்றேன், உயிரோடு இருக்கின்றேன், உயிரோடு இருக்கின்றேன், உயிரோடு இருக்கின்ற செய்தியை 40 நாளளவும் அவர் காண்பித்து விட்டு இறுதியாக என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், மீண்டும் அதை வாசியுங்கள். 16-15
பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகமெங்கும் போய் அறிவியுங்கள் என்று இதை கட்டளையாக கொடுத்தார். வேதாகமத்தில் இருக்கின்ற கிரேட் கமாண்ட், மாபெரும் கட்டளையே இதுதான். மாபெரும் கட்டளை. இதில் வேதாகமத்தில் அநேக கட்டளைகள் இருக்கிறது. 1663 கட்டளைகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 613 கட்டளைகளும் புதிய ஏற்பாட்டில் 1050 கட்டளைகளும் இருக்கிறது. 1663 கட்டளைகளிலும் பெரிய கட்டளை, பிரதான கட்டளை, மாபெரும் கட்டளை, நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், உயிர்த்தெழுந்தேன் என்கின்ற செய்தியை சொல்லுங்கள் என்கின்ற கட்டளை தான் பிரதான கட்டளை. என்ன செய்தார்கள் தெரியுமா? வாசியுங்கள். அதே 16ஆம் அதிகாரம் 19 தொடக்கம் 20 வரையான வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே அவர் சொல்ல ஆரம்பித்து இற்றை வரைக்கும் 40 நாள் அளவும் அவர் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லிவிட்டு இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்த பகுதியில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். உடனே அவர்கள் போய் எல்லா உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஒவ்வொருவருக்கும் போய் அவர்கள் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். அதனால் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றாக நீங்கள் இந்த வேத பகுதியை வாசித்து பாருங்கள். உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை சொல்லுகிற ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்து கூடவே இருப்பார். ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இவர்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவித்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? இந்த உலகத்திலே இதுவரையிலே நடந்திராத மகா மகா உபத்திரவமான காலம். நீரோ மன்னனுடைய ஆட்சி காலம். நீரோ மன்னனுடைய ஆட்சி காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலே, ஆனால் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொன்னாலே அவர்களுடைய குடும்பத்துக்கு ஏற்படுகின்ற தண்டனை எப்படிப்பட்டது தெரியுமா? பெண்களை கொண்டு வந்து, குழந்தைகளை கொண்டு வந்து இப்படிப்பட்ட தூண்களில் கட்டுவார்கள். பெரிய அரங்கம், பெரிய கிரவுண்ட்ஸ். அந்த அரங்கத்திலே சிங்கங்களை ஒரு வாரத்துக்கு மேல் பட்டினியாய் போடுவார்களாம். சிங்கங்களை ஒரு வாரத்துக்கு மேல் பட்டினியாய் போட்டு சிங்கங்களை வைத்திருப்பார்கள். கேட்பார்கள், நீரோ மன்னன் ஆட்சி காலத்தில் ரோம இராணுவத்தினர் வந்து கேட்பார்கள், இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறாயா? இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய தண்டனை எப்படிப்பட்டது தெரியுமா? பெண்களை கொண்டு வந்து தூண்களில் கட்டி உயிரோடே அவர்களை எரிப்பார்கள். இரவில் தான் இந்த சிங்கத்துக்கு இரையாக போடுவார்கள். இரவிலே வெளிச்சத்திற்காக பெண்களையும் பிள்ளைகளையும் கொண்டு வந்து தூண்களில் கட்டி உயிரோடு எரித்துவிட்டு அந்த வெளிச்சத்தில் ஆண்களை கொண்டு உயிரோடே போடுவார்கள். சிங்கத்தை ஒரு வாரத்துக்கு பட்டினியாய் போட்டு திறந்து விடுவார்கள். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சிங்கம் வந்து கடித்து அவர்களை கொல்லுமா. அதை பார்த்து மற்றவர்களுக்கு காண்பித்து கேட்பார்கள், அங்கே பாருங்கள், அவருடைய மனைவிக்கு என்ன நடக்குது, பிள்ளைக்கு என்ன நடக்குது, ஆண்களுக்கு என்ன நடக்குது, நீங்கள் என்ன சொல்லுகிறார், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று மற்றவர்களையும் கேட்டார். அவர் சொல்லுவார்களாம், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட உபத்திரமான காலத்தில் தான் இந்த 16வது அதிகாரத்தில் வாசித்தபடி ஓடி ஓடி போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கே இந்த நிலை என்றால் சுவிசேஷத்தை அறிவித்த சீசர்களுக்கு என்னென்ன நிலை? அனைவரும் செத்த சாட்சியாக மரித்தார்கள். உயிரை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, எதையும் பற்றி கவலைப்படவில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று அனுதினமும் ஓடி ஓடி சொன்னார்கள். உயிரை துச்சமாக நினைத்தார்கள். இப்படி ரோமருடைய ஆட்சிக்காலம் நடைபெற்று இப்படிப்பட்ட மகா கொடிய தண்டனை கொடுத்து கொண்டிருந்த பொழுது அவனுக்கு, நீரோ மன்னனுக்கு ஈட்டி பாய்ந்து விட்டது. இப்பொழுது நீரோ மன்னன் மரிக்கப் போகின்றான். ஈட்டியை எடுத்தால் அவன் மரித்து விடுவான். ஈட்டி பாய்ந்து விழுந்திருக்கிற பொழுது தன்னுடைய தளபதியை கூப்பிட்டு சொன்னான், நான் பயங்கரமான கொடூரமான சட்டத்தை போட்டு கிறிஸ்தவத்தை அழித்து விட்டேன். இப்பொழுது எப்படி இருக்கிறது நிலைமை என்று பக்கத்தில் வந்து தளபதி சொன்னான், ரோம மன்னரே, நீங்கள் கொடூரமான சட்டத்தை போட்டீர்கள். அதற்கு முதல் இருந்ததை விட
2 மடங்கு கிறிஸ்தவம் வளர்ந்திருக்குது என்று சொன்னான். ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமா கரங்களை தட்டுங்கள். 2 மடங்கு கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறது. இவனுக்கு இதை சகிக்க முடியவில்லை. ஈட்டியை எடுத்துவிட்டு இரத்தத்தை கையில் எடுத்து அவன் சொன்னான், நசரேயனாகிய இயேசுவே நீதான் ஜெயித்தாய் என்று சொல்லி இரத்தத்தை வீசிவிட்டு நீரோ மன்னன் மரணம் அடைந்தான். யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட கொடூரமான காலத்திலும் கூட இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொன்னார்கள். எங்களுடைய நாட்டில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. நீங்கள் ஜனாதிபதிக்கும் அறிவிக்கலாம், போலீஸ் மாதிபருக்கும் அறிவிக்கலாம், இராணுவத்துக்கும் அறிவிக்கலாம். யாழ்ப்பாண பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் ஆர்மி கேம்புகள், போலீஸ் நிலையங்களில் ஆர்மி கேம்பில் போய் யாழ்ப்பாண பகுதிகளில் பைபிள் ஒவ்வொரு ஆர்மிக்கும் கேம்பில் போய் கொடுப்பார்கள். யோசித்து பாருங்கள். இங்கு சுவிசேஷ கூட்டம் நடத்துவதற்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு நாட்டில் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட பயங்கரமான காலத்திலேயே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் சொல்லி அவர்கள் சொல்லாமல் இருந்திருந்தால் நீங்களும் நானும் இன்று இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்க முடியாது. அதன் பிறகு வெளிநாட்டில் இருக்கின்ற மிஷனரிகள் அங்கே செல்வச் செழிப்பில் வாழ்ந்த ஐஸ்வர்யமாக வாழ்ந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் எங்களுடைய தேசத்திற்கு இந்த வெப்பமான நாட்டிற்கு வந்து வெயிலிலே நடந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்படி அந்த வெள்ளக்கார மிஷனரிகள், மொழி தெரியாத மிஷனரிகள் இலங்கை தேசத்திற்கு வராமல் இருந்தால் நீங்களும் நானும் இன்று இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க முடியாது. நான் இன்றைக்கும் அந்த பாம்பை கும்பிட்டு தான் இருந்திருப்பேன். யோசித்து பாருங்கள். அந்த மிஷனரிகள் வராமல் இருந்திருந்தால் என்ன நிலைமை? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சுவிசேஷத்தை கேட்டு அந்த சகோதர சகோதரிகள் அறிவித்திருக்காவிட்டால், உபத்திரவ காலத்தில் சீசர்கள் அறிவித்திருக்காவிட்டால், மிஷனரிகள் போய் சொல்லி இருக்காவிட்டால் இன்றைக்கு நீங்களும் நானும் மரித்து எங்கு செல்வோம்? சற்று நினைத்து பாருங்கள். ஒரு கற்பனை கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். இது ஒரு கற்பனை கதை. சீசர்கள் உடனே வருவார் என்று பார்த்தார்கள். 40 நாள் அளவும் இயேசு கிறிஸ்து வரவில்லை. தாமதி பார்த்துப்பார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்கு தேவதூதர்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே இயேசு கிறிஸ்து கைகளை உயர்த்தி கொண்டு வருகிறார். தேவதூதர் கேட்கிறார், இயேசுவே, ஆண்டவரே, நீங்கள் நன்றாகத்தான் இந்த உலகத்துக்கு சென்றீர்கள், என்ன உங்களுடைய கைகளில் காயங்கள், இரத்த காயங்கள்? அப்பொழுது இயேசு மிக அமைதியாக சொன்னார், இந்த உலகத்திற்காக நான் இரத்தம் சிந்தினேன். நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாடுபட்டு இப்பொழுது உயிர்த்தெழுந்த இந்த உலகத்திற்கு வந்துவிட்டேன். 40 நாளளவும் உயிர்த்தெழுந்த இந்த சுவிசேஷத்தை நான் அறிவித்து காண்பித்து விட்டு வந்துவிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நன்றாக கவனிங்கள். ஒரு தேவதூதன் கேட்டான், ஆண்டவரே, 40 நாளும் நீங்கள் இருந்து 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு வந்தீங்க, உயிரோடு இருக்கிறதை ஒவ்வொருவராக ஓடி ஓடி காண்பித்து விட்டு வந்தீங்க, இப்போ யார் சொல்றது? அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகள், நான் இரத்தம் சிந்தி மீட்டு என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது ஒரு தேவதூதன் கேட்டான், அவர்கள் சொல்லாவிட்டால் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் நம்பித்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்றார். ஹல்லேலூயா! அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்திராதுங்க. நீங்க யாருக்கும் துரோகம் செய்யலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு நம்பிக்கை துரோகம் செய்திராதுங்க. அவர் உங்களையும் என்னையும் நம்பித்தான் உயிர்த்தெழுந்த செய்தியை, என்னுடைய கல்வாரி இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் நிச்சயமாக நான் உயிர்த்தெழுந்ததை, நான் 40 நாளளவும் சொன்னதை சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவர் பரலோகம் சென்றிருக்கிறார். நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நாங்கள் யாவரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்துவோம்.
இன்றைய நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். எல்லோரும் கண்களை மூடுவோம். இது உங்களுடைய வேளை. ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த பாடல் பாடப்படுகின்ற வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இதுவரை நாட்களும் நீங்கள் உயிர்த்தெழுந்த செய்தியை நான் சொல்லாமல் இருந்து விட்டேன். ஆண்டவரே அப்பா, இனிமேல் நான் அந்த செய்தியை சொல்லுகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கண்களை மூடி தீர்மானம் எடுங்க. எங்களுடைய நீர்கொழும்பு பட்டணத்தில் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாது கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய படிப்போ பட்டமோ பணமோ ஒரு நாளும் அந்த கண்களை திறக்காது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரே ஒரு செய்தி மாத்திரம் இந்த தேசத்தில் இருக்கிற மக்களை, இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள் விடுதலையை கொண்டவரும் அந்த உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த சுவிசேஷம், அந்த செய்தி மாத்திரம் என்கின்ற மக்களுடைய கண்களை திறக்க வல்லது, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லது. எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடல் பாடப்படுகின்ற வேளையில் தீர்மானத்தில் நாங்கள் உறுதியாக இருப்போம். ஆண்டவரே, நான் இதுவரையில் ஆண்டவரே உம்மை பற்றி அறியாமல் இருந்திருக்கிறேன். அப்பா ஆண்டவரே, சுவாமி நீ உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லாமல் இருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே. இன்று தொடக்கம் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் உம்முடைய வருகை அளவும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழும் அளவும் நீர் உயிரோடு இருக்கிறீர், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் செய்தியை சொல்லுவேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு சுவிசேஷ ஆவியை ஊற்றுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இந்த மைட்டி மைட்டி குளோரி. ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு எங்களை அழைத்து வந்து ஜீவன் உள்ள தேவனை, உயிரோடு எழுந்த தேவனை, உயிரோடு இருக்கிற தேவனை துதிக்க வைத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிப்பது ஒரு கற்சிலையோ, ஒரு சிப்பாளி மூலமாக செதுக்கப்பட்ட ஒரு சுரூபம் அல்ல. ஹல்லேலூயா. ஜீவன் உள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம். உயிரோடு எழுந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் மரித்தவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாங்கள் ஜீவிக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து போன எங்களோட ஆவியை உயிர்ப்பித்தவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து போன ஆவியை உயிர்ப்பித்தவர். ஹல்லேலூயா. ஆகவே உயிரோடு எழுந்த இயேசுவை, ஹல்லேலூயா, உயிர்ப்பித்த இயேசுவை இந்த காலை பொழுதிலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களுடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா அந்த உன்னதமான இயேசுவை நாங்கள் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மைகளை செய்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா எத்தனையோ துன்பங்களை, எத்தனையோ கஷ்டங்களை, எத்தனையோ வேதனையை கடந்து வர பண்ணின தேவன்
எங்களை கைவிடாதவர். ஹalleluya. ஆமென். எங்களை ஆசீர்வதித்த தேவன். அந்த தேவனை நாங்கள் சற்று நேரம் நாங்கள் துதிப்போமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அந்த நன்மைகளை நாங்கள் மற்றவர்கள் சொல்வதற்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே சுவாமி மற்றவர்களுக்கு சொல்ல ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாருங்கள் என்று சொன்ன காலை பொழுதில் ஆண்டவரே நாங்கள் கேட்போமா? ஹalleluya. உயிரோடு எழுந்த உயிரோடு இருக்கின்ற இயேசுவை மற்றவர்களுக்கு போய் சொல்லும்படியாய் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீங்க செய்த ஆண்டவரே அந்த நன்மைகளை நான் போய் சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே எனக்கு கிருபை தாருங்க என்று நாங்கள் சொல்லுவோமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ரிபாபா சந்தரபா கதரபா சந்தரபா செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தர்மியான இந்த காலை பொழுதிலே சகோதரர் லேனார்ட் அவர்கள் இந்த வேளையிலே இந்த ஆராதனை நிறைவு செய்து ஜெபிப்பாராக. நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்படுவோம். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. எங்களை எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, மறுபடியுமாய் உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து உடைய அபிஷேகத்தினால் எங்களை வழிநடத்திய தயவுக்காக கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆரம்ப ஜெபத்திலிருந்து இறுதி ஜெபம் வரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தினபடினால் உங்களுக்கு நன்றி. அந்த பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதியின் பகுதியிலும் நமஸ்கார பகுதியிலும் அப்பா உடைய தேவ வார்த்தையினூடாக சுவாமி இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்திய தேவ கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் கர்த்தாவே சுவாமி ஒவ்வொருவரையுமாக உங்களுடைய அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ரீதியாய் நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் வழிநடத்த வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்பி அப்பா சுவாமி ஒவ்வொருடைய தேவைகளையும் நீங்கள் சந்தித்து ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா இந்த கிழமை முழுவதுமாக ஒவ்வொருவரும் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய ஆண்டவர் பிரசன்னத்தினாலே அவர்களை மூடிக்கொண்டு அப்பா தனிப்பட்ட ரீதியாய் ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்கள். ஒவ்வொருடைய பலவீனத்திலும் உங்களுடைய பலனை கொண்டு பரிபூர்ணப்படுத்தி நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே அப்பா உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நீங்களே ஆசீர்வதிங்கள். அதே போல இந்த கிழமை முழுவதுமாக ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் உடைய அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த ஊழியங்களை எல்லாவற்றையும் சரியாக செய்வதற்கு நீங்கள் ஆண்டவர் எல்லா பலத்தையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது வீடுகளுக்கு செல்லும் பொழுது உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாக சகல துதிகன மகிமை யாவும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,